ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு டெஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? டெஸ்ட் நம்பர் இது வந்து 4ன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நம்ம சேனலில் நம்ம வரிசைக்காக டெஸ்ட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதுக்கு போட்டுட்ருக்கோம். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரை நீங்களும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் இதை பார்க்குற இன்னொருத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்னென்னா, தமிழ்லேருந்து ஒரு கொஸ்டின். என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் என்னென்னா, ஒருமை பன்மை பிழையச்சு தொடரது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன அப்படின்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒருமை அப்படின்னா ஒரு நபரையோ ஒரு பொருளையோ ஏதோ ஒன்று மட்டும் குறிக்கிறது ஒருமை. பன்மை அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்டது, 2 இல்லைனா 3, அதுக்கு மேலே எவ்வளோ நாளும் போகலாம். அது ஏதோ ஒரு பொருள், நபர், யாருனாலும் குறிக்கிறது பன்மை அப்படின்னு சொல்லுவோம். ஒருமைனா என்ன, பன்மைனா என்ன அப்படின்ட்டு இது ஆல்ரெடி எப்படி வரும் அப்படின்ட்டு நம்ம ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். சரியா? அது கீழே டேக் பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள் மறக்காமல். இதுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேகங்கள் சூழ்ந்து கொண்டன, மேகம் சூழ்ந்து கொண்டன, மேகம் சூழ்ந்து கொண்டனர், மேகங்கள் சூழ்ந்துள்ளது அப்படின்ட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டான ஆன்சரோ, கரெக்டான ஆன்சரை உங்களுக்கு தெரிஞ்சது தப்போ சரியோ நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு பார்த்து நான் லைக் பண்ணுறேன். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். Group 4 எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்ட கொஸ்டின். அதனால் கண்டிப்பாக இந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர் அப்படின்ட்டு கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி நிறைய அப்லோட் ஆகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.